குரு வாழ்க, குருவை துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இந்த 2025 வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மூன்றாவதாக வருது. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து அருள்பளித்து வந்த ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருந்து அருள்பளித்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இந்த நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 1.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் வந்து ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ராகு கேதுக்களை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு என்ன அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா, ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி வீடுகள் அமைப்பு ராஜ்யம் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கிரகங்கள். அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களை விட நல்ல வலிமையான கிரகம் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுவை விட மிதமிஞ்சிய வலிமை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்னா அது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம். ராகு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கார், கேது எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்காருங்கிறத பொறுத்தே முன் ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன கர்மாக்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் தான், நல்வினை தீவினை. இதை பார்த்தீங்கன்னாக்க அவங்கவுங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இவங்களை பொறுத்த வகையில் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது ராகு. உலக சுகபோகங்களை கொடுத்து கெடுப்பவர். அதாவது நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார், ரொம்ப ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருவார். அப்போ தலகால் புரியாமல் பல்வேறு தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுக்கு தண்டனையை பிற்காலத்தில் வாங்கி கொடுத்து ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம், ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பிற்காலத்தில் தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக ராகு இருக்கிறார். கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பத்திலே கெடுத்துருவார். உலக வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசியாக தெரிகிறது, துன்பங்கள் அதிகரித்து இந்த வாழ்க்கை எதுக்குத்தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வெறுப்படைய செஞ்சு பிற்காலத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையோட தத்துவத்தை புரிய செய்து அதற்கு ஏற்றார் போல் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறவர் கேது பகவான். இப்படிப்பட்ட கேது பகவான் ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட ராகு கேதுக்கின் பிடிவில் அகப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களால நடக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம். அந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களும் சிறப்பு பலன்களும் இருக்குது. அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய 1.5 வருடம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் துலாம் ராசி தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, எதுலேயும் நேர்மை துணிச்சல் அடுத்தவங்களை எடை போடுறது இப்படிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டது மாதிரி ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. தொழிலில் வளர்ச்சி இல்லை, வேலை வாய்ப்புகள் வேலையில் எந்த இடத்துலையும் நிரந்தரமாக வேலை பார்க்க முடியல. ஏன்னா உங்களுடைய நேர்மையே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதே போல் கூட வேலை பார்த்தவங்களாம் அவங்கள வந்து பல்வேறு விதத்தில் கெடுத்துட்டாங்க. உங்கள் தொழிலில் வேலையெல்லாம் பல்வேறு விதத்தில் துரோகங்கள் இழைக்கப்பட்டுருச்சு. இப்படிப்பட்ட விஷயத்தை சந்தித்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கஷ்டம் அப்படிங்கிறது இடம் சார்ந்த பூமி சார்ந்த பிரச்சனை, வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பம் அமைப்புகளில் இருக்கக்கூடிய
அண்ணன் தம்பி பக்க உறவுகளில் உள்ளக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் நிறைய சந்திச்சாச்சு. மருத்துவ செலவு எக்கச்சக்கம். இதில் பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது நிறைய ஏற்பட்டு போச்சு. கடன், அளவு கொள்ளாத கடன் வாங்கியாச்சு. இவை அனைத்தையும் சரி செய்யும் இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் உங்களோட பண்பு நலன் குலநலனில் ரொம்ப தெளிவாகவும் நேர்மையாகவும் நடந்துட்டு வர்றீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த குருவின் அருளாலும் ராகு கேது பெயர்ச்சியாலும் நல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த வருடத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த வகையிலையும் சந்தேகம் இல்லை. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ராகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். கேது 11ஆம் இடத்துக்கு போகிறார். கேது அப்படிங்கிறது 10-11 இருக்கிறார் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பார். பாம்பு கிரகம். தொழில் சார்ந்த ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லபடியாக இருக்கும், நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. குழந்தைகள் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செழிக்கும். அதாவது என்னென்னா அப்பா அம்மா இவங்களோட சொத்து பத்துக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்க வைப்பீங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் அதிர்ஷ்ட காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமையுது. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயமும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் 2வது குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு 2வது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஒரு நல்ல காலம் பொற்காலம் பிறந்துருச்சு அப்படின்னே சொல்லணும். யாருக்கு அப்படின்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டங்க. துலாம் ராசிக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். நினைச்சதை சாதிப்பீங்க. சாதனைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுக்கு ராகு கேது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி தரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியாக இருக்குது. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இந்த 1.5 வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நல்ல மிகப்பெரிய சூப்பரான அற்புதமான பயிற்சி இது. ஆமாம், ஆன்மீக பயணங்கள் நல்லா இருக்கும். எதிர்பாராத லாபம் கிடைக்கும். ஆமாம், அப்பா வகையில் இருந்த சிக்கல்களும் நீங்கும். அம்மா வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இப்படி பல்வேறு வகையில் பல்வேறு விதமான லாபங்களை பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, குடும்ப உறவுகள், முன்னேற்றம் அப்படின்னு எந்த பக்கம் எடுத்தாலும் ஒரு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான மாற்றமாகவே இந்த மாற்றத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. எக்கச்சக்கம். உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் புரட்டி போட்ட அளவுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரப்போகுது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் விரும்புனீங்களோ அப்படிப்பட்டது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சியாலும் இந்த குருவின் பார்வையாலும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபமும் முன்னேற்றமும் ஏற்பட போகுதுங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கோச்சார பலன்களே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் கோச்சார பலனை விட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனிடங்க இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.